பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவா இருக்கிறது நான் கண்டேன். அயலானுக்கு எப்போ பொறாம வரும்னா, அடுத்தவன் பிரயாசப்படுறத பார்த்தா இவனுக்கு பொறாம வந்துடும். அந்த பிரயாசத்தின் விளைவாக அவன் பணம் சம்பாத்தியம் பண்ணலாம், பேர் சம்பாத்தியம் பண்ணலாம், புகழ் சம்பாத்தியம் பண்ணலாம், ஆஸ்திகளை சம்பாத்தியம் பண்ணலாம், இல்ல அந்தஸ்துகளை சம்பாத்தியம் பண்ணலாம், சொசைட்டில நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். இந்த பிரயாசத்தினால இவன் அனுபவிக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்த உடனே இவனுக்கு என்ன வந்துருமா? பொறாம வந்துடும். நீங்க எந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்னு உங்களை நீங்க பார்க்கணும். என்னாகும் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அதாவது நீங்க உங்களை பிறரோடு ஒப்பிட நீங்க ஆரம்பிப்பீர்கள், ஆனால் பொறாமைக்கு நீங்க உங்க இருதயத்துல கதவு திறந்து கொடுக்குறீங்க. வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேச ஸ்திரீயை நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. இந்த மிரியாம் யாரு தெரியுமா? ஏன் தம்பி ஏன் தம்பின்னு சொல்லி ராஜ்யம் முழுவதும் ஆண் பிள்ளைங்களை கொல்லணும்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல வீட்டுல வச்சு பராமரிக்கும் போது அழும்போதெல்லாம் வாயில கை வச்சு சவுண்ட் வெளியில கேட்காம பாதுகாத்த சகோதரி. நைல் நதியில கொண்டு குழந்தைய வைக்கும் போது என் தம்பி இறந்து போவானா இல்ல அவனை யாராவது தூக்கி காப்பாத்துவாங்களாங்கிற எண்ணத்தோட புற்களுக்கு பின்னாடி மறைஞ்சு 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 பாதுகாத்தாய். அவ்வளவு ஸ்நேகம் உள்ள மிரியாம். அந்த மோசே வளர்றான், அவன் நல்லாகிறான். அதுக்கு பிறகு அவனை பார்க்கும் போது பொறாம வருது. இனி தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். மோசனுடைய ஸ்தானத்தை பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட 21 லட்சம் ஜனங்கள் வரைக்கும் உண்டுன்னு சொல்றாங்க. இவ்வளோ பேருக்கும் ஒருத்தன் தலைவனா. அவன் அடிக்கடி ஆண்டவர்கிட்டையும் பேசுறான், தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். ஆண்டவர் அவர்கிட்ட நெருக்கமா இருக்கா. எங்கள்கிட்டயும் ஆண்டவர் பேசதான் செய்யாரு. நியாயமாகி நானும் தீர்க்க தரிசி தான். ஒப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பொறாம உள்ள வருது, தேவ கோபம் வருது, குஷ்டரோகம் வருது. ஆனா இங்க நல்லா பிடிச்சது மோசனுடைய இருதயம். அந்த மனுஷன் என்ன பண்றான் பாருங்க. நீ எனக்கு பண்ண தப்புக்கு தானே நீ அனுபவின்னு சொல்லல, அந்த மிரியாமுக்காண்டி கதறார். ஆண்டவர் அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு வெண்குஷ்டத்தை அப்படியே மாற்றி போடுறார். பொறாமை இல்லாத ஒரு இருதயம், அதான் உங்களுக்கு தேவை. இந்த உலகத்துல நீங்க பொறாமப்படுறதுனால சந்தோஷமா இருக்க போறது கிடையாது. எப்பவுமே எப்படி மட்டும் புரிஞ்சுடுங்கன்னா, உங்களுக்கு மேல ஒரு ஆள் இருக்குன்னு புரிஞ்சுடுங்க. இப்ப நீங்க தான் எதையும் ஒண்ணுல டாப்ல இருக்கிறீங்களா, அடுத்த வருஷம் இன்னொரு ஆள் டாப்ல வருவாங்க. இல்ல இந்த திறமை உங்களுக்கு இருக்கா, அடுத்த வருஷம் இந்த திறமையை மிஞ்சி இன்னொருத்தன் வருவாங்க. இந்த உண்மையை இந்த சத்தியத்தை நீங்க ஏத்துக்கிடாம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியா இருக்கவே முடியாது. ஆனா இந்த சத்தியத்தை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டா, எனக்கு மேல இன்னொருத்தன் இருப்பான், எந்த திறமைனாலும் சரிதான் எதுனாலும் சரிதான் அப்படின்னு ஒரு மனநிலை வந்துச்சுன்னா இருக்கதை அனுபவிக்கத்தோம். இல்லைன்னா நீங்க ரொம்ப பிரயாசப்படுவீங்க, கடைசி அதிருப்திலேயே உங்க வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாகவே முடியும். அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்கும்போது பொறாமை உள்ளவங்களே. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பிராதத்தை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு. பாருங்க, கற்பத்தின் கனியாக இந்த ஆசீர்வாதம் இல்ல. சரி, என் சகோதரி அவ இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அவ அழகாகவே இல்லை. என் புருஷன் அவளை ஏதோ தெரியாம ஏமாந்து தான் கல்யாணம் முடிச்சிட்டான். அப்ப அவளுக்கு எவ்வளவு வலி இருக்குன்னு சொல்லி அவளுக்கு இடத்துல தண்ணி வச்சு பார்க்கவே இல்லை. அப்ப இந்த ஒரு பாக்கியமாவது அவளுக்கு இருக்குதேன்னு சொல்லி சந்தோஷப்படாம சொந்த சகோதரத்துக்குள்ளேயே பொறாம வருது. உங்களுடைய வாழ்க்கை நீங்க தான் சோதிச்சு பார்க்கணும். அடுத்தது கோராகிற மனுஷனுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். சங்கீதம் 106:16 வாசிங்க. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. இதுல மோசே அவர் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லல, பதவி ஆரோனுக்கு கொடுத்தாரு, அது கீழே மூப்பர்ல வைத்தாரு. இந்த கோராவுக்கும் ஒரு ஸ்தானங்கள் உண்டு. ஆனா அந்த மனுஷன் 250 பேரை கூட்டிட்டு மோசைக்கு ஆரோனுக்கு பிரச்சனை பண்றாரு. காரணம் என்னன்னா, மோசோட செல்வாக்கு அதிகமாயிட்டே இருக்கு. இந்த மனுஷனுக்கு பொறுத்து கூட முடியல. வேதம் தெளிவா சொல்லுது, மோசே சாந்த குணம் உள்ள மனுஷன். அந்த மனுஷன் எங்கேயுமே தன்னை உயர்த்தல. இந்த பொறாமை எங்க கொண்டு விடுது பாருங்க. கோராக மட்டுமா அழிஞ்சான்? இல்ல, கோராக குடும்பமே நாசமா போச்சு. பொறாமை புத்தி இல்லாதவனே கொல்லுன்னு இருக்கு. பொறாமை தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி ஹாயா இருந்துடாதுங்க, அது உங்களை அழிக்கும்.